Welcome to my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பைனரி ஆபரேட்டர் இன் C. பைனரி ஆபரேட்டர்ல arithmetic ஆபரேட்டர் வந்து பார்க்க போறோம். arithmetic ஆபரேட்டரோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். It takes numerical values in the form of input and produce single numerical value after preparing operation. Okay, நம்ம வந்து இது வந்து ஒரு numerical operation. It takes numerical input numerical value வாங்கி நமக்கு some numerical டாஸ்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அப்படி நிறைய நியூமெரிக்கல் டாஸ்க் இருக்குல்ல, அது எல்லாமே அது அரித்மெட்டிக் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, சிங்கிள் நியூமெரிக்கல் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து டூ வேரியபிள்ஸ் இருக்குது, அதுக்கு 10 and 20 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ரேட்டர் என்னது, அடிஷன் ஆப்ரேட்டர். ஓகே, அடிஷன் ஆப்ரேட்டர், இதுக்கான ஆப்ரண்ட் ஏ அண்ட் பி. ஏயோட வேல்யூ 10 அண்ட் பியோட வேல்யூ 20. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அண்ட் சிங்கிள் வேல்யூ என்னது 30ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட ஒரு எக்ஸாம்பிள். நிறைய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே போட்டிருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஓகே, நம்ம பேசிக்காக படித்த அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்கு, அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஓகே, டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் இது, அப்புறம் மாடுலஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் இது. ஓகே, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, டிவிஷன் வந்து அதோட கோஷன் போர்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வந்து ரிமைண்டர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, மாடுலஸ் ஆப்ரேட்டர் 7/5 கோஷன் வந்து வேல்யூ வந்து 1 அண்ட் ரிமைண்டர் வந்து 2. இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு 2 நம்பர்ஸ்க்கு பார்த்தோம். இன்கேஸ் நம்ம வந்து இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரும் சேம் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோர் தென் 1 ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹையர் ப்ரெசிடென்ஸ் மூலயமா ப்ராசஸ் ஆகும். இப்போது a + b - c மல்டிப்ளிகேஷன் d அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸை தான் யூஸ் பண்ணும். ஹையர் ப்ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னா, ஹையர் ப்ரெசிடென்ஸ் என்னென்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஓகே, இது வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு லோயர் ப்ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே, இப்போது இதில் எது ஃபஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ சி அண்ட் டியில் இருக்கிற வேல்யூவை வந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் பண்ணும், ஏ அண்ட் பியை அடிஷன் பண்ணும், செகண்ட் ஸ்டெப். தென் இதில் இந்த வழியிலேருந்து இந்த வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கும், ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும். செகண்ட் லோயர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும். தென் அந்த லோயர்லேயே எப்படி ஃபஸ்ட்டு செகண்டுனா லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்படி தான் 1 by 1 ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். இது வந்து எப்படி ஆன்சர் எக்ஸிக்யூட் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இது ப்ரோக்ராம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நம்ம இருக்கிற எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இன்டிஜர் டேட்டா டைப்பில் a 7 b = 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். a + b டேரெக்டாக ப்ரிண்ட்லேயே கொடுத்துட்டோம். நம்ம வேறு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் டேரெக்டாக ப்ரிண்ட்லேயே கொடுத்துட்டோம். பாருங்கள், a + b, a - b, a மல்டிப்ளிகேஷன் அண்ட் a டிவிஷன் அண்ட் a மாடுலஸ் b. ஓகேவா, ஸோ 7 + 5 உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், 12 வரும். இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 வரும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 35. டிவிஷனில் நம்மளுக்கு கோஷன் போர்ஷன் வந்து எப்படி வரும், 1 வரும். அண்ட் ரிமைண்டர் என்ன வரும், இப்போ 7/5 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து
quotient 1 வரும். அப்புறம் வந்து ரிமைண்டர் வந்து என்ன வரும் 2 வரும். ஓகே, இதுதான் அதோட அவுட்புட். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். அதாவது 2 வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வேல்யூக்குமே நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், டி. அதாவது இன்டீஜர் வேல்யூ தான் நம்மளோட ஆன்சரும் என்னவாக இருக்கும், இன்டீஜராக தான் ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு டபுள் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட இன்புட்டும் ஃப்ளோட்டிங்கில் கொடுக்கணும். தென் நீங்கள் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரும் நீங்கள் வந்து எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஆன்சர் வரும். இதான விஷயம். மாடுலஸ் ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு வந்து மாடுலர் வந்து சப்போர்ட் பண்ணாது. மாடுலஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே, உங்களுக்கு வந்து எரர் வரும். அப்புறம் இன்னொரு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் கொடுத்து உங்களால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து வேறு டாப்பிக்கில் நம்ம படிக்கலாம். டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைப் கன்வர்ஷன் மூலயமா அந்த டாபிக் மூலயமா நம்ம அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். வாங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 7 5 மெயின் ப்ரோக்ராமில் எழுதிக்கிறோம். இன்ட் a = 7 இன்ட் b = 5 இந்த 2 நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட ரிட்டர்ன் வேல்யூவும் இன்டீஜர் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d இன்ட்டுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடிஷன் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன், தென் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் மாடுலஸ். டிவிஷனில் கோஷன்ட் வேல்யூ ரிட்டன் ஆகும் அண்ட் மாடுலஸில் ரிமைண்டர் வேல்யூ ரிட்டன் ஆகும். 7/5. ஸோ எக்ஸிக்யூட்டில் போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுப்போம். check the answer 12 2 35 and 1 and 2. ஓகேவா? எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆன்சர் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே இன்டீஜர் வேல்யூவில் ரிட்டன் ஆகிருக்கு. தென் இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது நான் வந்து மோர் தென் 1 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். இது தெரியுதா? a × b, a + b - a × b. ஸோ இதில் ஹையர் ப்ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். அதாவது a × b மல்டிப்ளை பண்ணால் 35. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு a + b 7 + 5 வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 12. ஸோ 12 நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது சப்ட்ராக்ஷன். ஸோ 12 வந்து 35 வந்து 12லேருந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும், -23. ஸோ -23. ஸோ இது வந்து சைன்ட் இன்டீஜர் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? தென் இப்போ வந்து இது எல்லாமே சேம் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டாச்சு. ஈஸியாக நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டைப் கன்வர்ஷன் அந்த டாபிக் மூலயமா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.